நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ராஜ்யசபாலையும் போய் நிறைவேற்றப்பட்டு இன்னும் உடனேயே குடியரசுத் தலைவர் மாளிகையில காத்திருக்காங்க. எப்போ கையெழுத்து போடணும், நோ மினிட் கையெழுத்து போட்டு வந்துருது. என்ன சொல்லி திருப்பி அனுப்பியாச்சு சொல்லிட்டீங்க. அதுவும் நம்ம மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் திரும்ப அனுப்புனதுக்கு அப்புறம் அதில் நம்ம என்ன சொல்ல முடியும்? எல்லாரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எப்படி நியாய நீதிகள் நடைபெறுங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சட்டமன்றம் நிறைவேற்றி கொடுத்த தீர்மானத்தை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் உடனடியாக அதை பார்த்து சரியா தவறா என்று சொல்லி முடிவெடுத்திருக்கலாம். அதை ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அனுப்பாமலே தரலாம். ஏன்னா பல்கலைக்கழகத்துக்கு ஒப்புதல் கொடுக்கறது யார் தான் கொடுக்குறா? ஜனாதிபதி ஒப்புதல் தான் கொடுக்காங்க. அதில் துணைவேந்தர் நியமனங்கள்ல யாரே கொடுத்தா போதும், ஜனாதிபதியே நம்ம ஆளுநர் தந்தா போதும். இது சென்னை பல்கலைக்கழகத்தை அந்த துணைவேந்தர் நியமிப்பது அரசுக்கு அந்த அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பில்லு. 22 கொடுத்ததை இவ்வளவு நாள் வச்சிருக்கிறது நியாயமா தர்மமா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு பொருத்தமானதானா? சுப்ரீம் கோர்ட் எப்படி தலையிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க தான் பத்திரிகைகள் தான் சொல்லணும். சுப்ரீம் கோர்ட் யார் தலையிடுது? நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ராஜ்யசபாலையும் போய் நிறைவேற்றப்பட்டு இன்னும் உடனேயே குடியரசுத் தலைவர் மாளிகையில காத்திருக்காங்க. எப்போ கையெழுத்து போடணும், நோ மினிட் கையெழுத்து போட்டு வந்துருது. ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் ஹவுஸ்ல கொடுத்து தீர்மானம் நிறைவேற்ற நெக்ஸ்ட் மினிட்ஸ் அதுக்கெல்லாம் ஒப்புதல் வழங்கப்படுகிறது. அவ்வாறு பாரதிய ஜனதா கட்சி அல்லாத கட்சிகளுக்கு இப்படிப்பட்ட நிலையை குடியரசுத் தலைவர், பாரத பிரதமர், ஆளுநர் உட்பட அவர்களுடைய செயல்பாடுகள் 3 ஆண்டு காலம் இதை கையில் வைத்துக் கொண்டு திருப்ப அனுப்பது நியாயமாக சொல்லி மக்கள் தான் முடியும். அது மாண்புமிகு முதல்வர் அவர்கள், அமைச்சரவை அதிகாரிகள் எல்லாம் கலந்து பேசி நல்ல முடிவு. காங்கிரஸோட அகில இந்திய தொழில் பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி இப்போ இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசத்தை மிஞ்சி தமிழ்நாடு தான் அதிக அளவுல கடன் வாங்கி இருக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? எந்த அடிப்படையில இந்த மாதிரி கருத்துக்கள் நீங்க பத்திரிகையாளர்கள் நீ அதை நம்புறீங்களா? நிறைய காங்கிரஸ் கட்சியினரே நிறைய ரியாக்ட் பண்ணிருக்காங்க. கரூர் எம்பி அந்த அம்மா ஜோதிமணி ரியாக்ட் பண்ணிருக்காங்க. தமிழக காங்கிரஸ் ரியாக்ட் பண்ணிருக்காரு. அப்புறம் ஆளுநர் ஷானவாஸ் அவர் ரியாக்ட் பண்ணிருக்காரு. அவங்க கட்சிக்குள்ளேயே கூட்டணி கட்சியில இருக்கு. அவங்க கட்சிக்குள்ளேயே ஒருத்தர் பேசுறதும் அதுக்கு இன்னொருத்தர் கவுண்டர் பண்றதும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்களே நீங்க எல்லாருமே பத்திரிகைகள்ல ஒவ்வொருத்தரும் சொன்னது நீங்க தெளிவுபடுத்திருக்கீங்க. தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசத்தோட ஒப்பிட முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய படிப்பறிவு, படிக்கின்ற மாணவர்களுடைய விகிதாச்சாரம், தொழிலில் முன்னேற்றம், இதுகளெல்லாம் கம்பேர் பண்ணவே முடியாது. இப்போ நம்ம தொழில்துறையில் முதலிடத்தில் நம்ம இருக்கிறோன்னா கடைசி இடத்துல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தோட கம்பேர் பண்ண முடியாது. ஜிஎஸ்டியில் நம்ம கொடுக்கறது முதல் அல்லது 2வது இந்தியா அளவில் நம்ம என்ன செய்வோம், ஜிஎஸ்டியில் அதிகமான வருமானத்தை மத்திய அரசுக்கு கொடுக்குறோம். நம்ம 1 ரூபா கொடுத்தா நமக்கு 29 பைசா தராங்க. அதே இது உத்தரப்பிரதேசத்துக்கு 1 ரூபா கொடுத்தா 2 ரூபா 29 பைசா கொடுக்காங்க. அப்போ உத்தரப்பிரதேசத்தை நம்மளே கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு உத்தரப்பிரதேசம் நமக்கு இணையாட்டோ அல்லது நம்மளோட கம்பேர் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை. இருந்தாலும் அதை சொல்லதுக்கு முன்னால அவங்க பார்க்கணும், இது யார் ஆட்சியில் இப்படியெல்லாம் இருந்துங்கிறதெல்லாம் அவங்க என்ன செய்யணும், கொஞ்சம் பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். 2011 மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்து அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றது. அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கடன் 1 லட்சம் கோடி. அன்று
பட்ஜெட்டு வரவு செலவு திட்டம் 1,00,000 கோடி. அன்னைக்கு ஜிடிபி, அன்னைக்கு ஸ்டேட் ஜிடிபி 7.1 லட்சம். அவங்க ஆட்சியை விட்டு 2021 போகும்போது கடன் 5,18,000 கோடி. அதுக்கு வட்டி 50,000க்கு மேல், ஆண்டுக்கு 50,000க்கு மேல் என்ன கொடுக்கணும்? வட்டி மட்டும் கட்டணும். வட்டியும் கட்டணும். கடன் எப்படி வாங்கணும் வைக்கணும்னு சொல்லி ஒன்றிய அரசு நிர்ணயம் செய்திருக்கின்ற கடன் வரம்பு இருக்கு. அந்த கடன் வரம்புக்கு உட்பட்டு தான் கடன் வாங்கணும். வாங்கினத கடனை திரும்ப செலுத்தணும். வாங்குதல் செலுத்துதல் ரெண்டுக்கும் யாரு நிர்ணயம் பண்ணியிருக்கா? ஒன்றிய அரசு.